ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸுக்கு என்னென்ன கேள்விகள் எழும்? உங்களோட நீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அந்த நீஷ்ல என்னென்ன கேள்விகள் இப்போ பேபி ட்ரெஸ் அப்படின்னா, பேபி ட்ரெஸ்ஸோட சைஸ் இந்த மாதிரி என்னென்ன கேள்விகள் அவங்களுக்கு வரும் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இப்ப இந்த வீடியோல நம்ம என்னன்னா, அந்த கேள்விகள் வரும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? கேள்விகள், சந்தேகங்கள். அத வந்து Google சர்ச்ல எப்படி அவங்க சர்ச் பண்ணுவாங்க? அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப யாரா இருந்தாலும் இப்ப ட்ரெஸ்னா வந்து, இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் இப்ப ஒரு பேபி ட்ரெஸ்ஸோட சைஸ் அப்படின்னா, பேபி ட்ரெஸ்ஸோட சைஸ்னா, வாட் இஸ் த சைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி Google சர்ச் இன்ஜின்ல எப்படி அவங்க சர்ச் பண்ணுவாங்க? அப்படின்றத நீங்க அடுத்து லிஸ்ட் பண்ணுங்க. டைரக்ட்டா வந்து கீவேர்ட் ரிசர்ச்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்னு எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச் இது பண்ணுவோம். எப்படி வந்து அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸுக்கு என்ன வரும்ன்றது. 2வது வந்து அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா அத Google சர்ச் இன்ஜின்ல எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. Google சர்ச் இன்ஜின்ல எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா 4 வழிமுறையில தான் சர்ச் பண்ணுவாங்க. ஒன்னு இன்ஃபர்மேஷனல் குவெரியா சர்ச் பண்ணுவாங்க. ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ஹூ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் கியூபா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் குவெரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நேவிகேஷனல் குவெரி, ஒரு இடத்துக்கு போறதுக்காக இருக்கும், ஒரு ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்காக இருக்கும். 3வது வந்து டிரான்சாக்ஷனல் குவெரி, ஒரு பையர் இன்டென்ட்டோட ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்டோட எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும். 4வது வந்து ஒரு லோக்கல் குவெரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அது கிடைக்குதா அப்படின்ற லோக்கல் குவெரியில இருக்கும். இந்த 4 வகையா தான் எந்த ஒரு கஸ்டமர்ஸா இருந்தாலும் எந்த பிசினஸா இருந்தாலும் சர்ச் பண்ணுவாங்க. இந்த 4 வகையில நமக்கு தேவையான வகை வந்து டிரான்சாக்ஷனல் குவெரி. அதாவது அவங்களுக்கு ஏற்படுற வந்து சந்தேகங்களுக்கு ஒரு கொஸ்டினரா எழுதி வச்சுக்கிறீங்க. அதுக்கு வந்து அவங்க கூகுள்ல எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷனல் முறையில நேவிகேஷன் முறையில சர்ச் பண்றது வந்து உங்களுக்கு பைசாவை தராது. டிரான்சாக்ஷனல் முறையில அவங்க எப்படி எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வந்து இன்ஃபர்மேஷனல் குவெரி, நேவிகேஷனல் குவெரி, டிரான்சாக்ஷனல் குவெரி, லோக்கல் குவெரி இதுக்கெல்லாம் வந்து சர்டன் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் இப்ப விளக்குறேன். ஸோ வந்து நேவிகேஷனல் குவெரிக்கும் இன்ஃபர்மேஷனல் குவெரிக்கும் டிரான்சாக்ஷனல் குவெரிக்கும் லோக்கல் குவெரிக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இன்ஃபர்மேஷனல் குவெரினா நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்றீங்க. இதுல பையர் இன்டென்ட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனல் குவெரிஸும் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்து வந்து நேவிகேஷனல், ஹவு டு ஒரு நேவிகேட் பண்ணி ஒரு டெஸ்டினேஷன், ஹவு டு ரீச் த டெஸ்டினேஷன், ஹவு டு ஃபைண்ட் யூபிஐ ஐடி, அதாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் அது. இதுல கூட கொஞ்சம் பைசாவுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நேவிகேஷனல் குவெரியில கூட உண்டு. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரெஸ், ஹவு டு ஃபைண்ட் த ரூட் ஃபார் ஈஃபில் டவர், இதுல கூட ஒரு ஒரு 20 to 30% வந்து டிரான்சாக்ஷனல் இது இருக்கும், இன்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்சாக்ஷனல் குவெரி. ஹோட்டல்ஸ் இன் லண்டன் அப்படின்னாலே அதுல ஆட் வந்துருது பாருங்க. ஸோ அதுல பணம் இருக்கிற ஒரு கீவேர்டு. ஸோ புக்கிங்.காம்லாம் அப்ளிகேட் மார்க்கெட்டிங்ல ஒரு இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பல பேரை பல பல டாலர்ஸ் அள்ளி கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு. ஸோ ஹோட்டல்ஸ் இன் லண்டன் அப்படின்றது வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் குவெரி. ஒரு ஒரு ஹோட்டல்ஸ் அங்க என்ன குவெரினா, ஹோட்டல்ஸ் எதுக்கு தேடுறாங்கன்னா அங்க பைசா கொடுத்து அந்த ஹோட்டல்ல சேர்றதுக்காக, அந்த ஹோட்டல்ல தங்குறதுக்காக ஹோட்டல்ஸ் பத்தி தேடுறாங்க. ஸோ அது வந்து டிரான்சாக்ஷனல் குவெரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் நியர் மீ, ஹோட்டல்ஸ் அப்படின்னு போட்டாலே பாருங்க, ஹோட்டல்ஸ் அப்படின்னு போட்டாலே பாருங்க நியர் மீ அப்படின்றது வந்துருது. சரிங்களா? நியர் மீ அது என்னன்னா லோக்கல் குவெரி. ஸோ எனக்கு பக்கம், ஸோ hotels in ஆழ்வார்பேட் ஒரு லோக்கல் குவெரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லோக்கல் குவெரியும் இருக்கும். ஸோ இந்த 4 குவெரியை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஸோ இதுல நமக்கு நிறைய பைசா தரது ஹோட்டல்ஸ் இன் லண்டன்ற குவெரி தான். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.